ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் உலகத்துல நாம எல்லாரும் ஆபீஸ் பாலிடிக்ஸ், பொறாமை, வீண் பழி, குறை சொல்ற இடத்துல வேலை, அங்கீகாரம் கிடைக்காத வேதனை, மேலதிகாரிகளோட அழுத்தம், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையால மாட்டிட்டு முழிக்கிறோம். இந்த மாதிரி சவாலான சூழல்கள்ல சிக்கி தவிக்கிறப்போ நமக்கு பல கேள்விகள் உண்டாருது. ஏன் என்ன டார்கெட் பண்றாங்க? ஏன் நம்மள அவாய்ட் பண்றாங்க? ஏன் மேலதிகாரிகள் நம்மள மதிக்கல? இப்படியான கேள்விகள் உண்டாருது. இந்த இடியாப்ப சிக்கல்ல இருந்து வெளியே வந்து தொழில்ல ஜெயிக்க கீதையில பகவான் பலவிதமான நுணுக்கங்களை தொடர்ந்து சொல்லிண்டே வரார். அவர் சொன்ன பல உபதேசங்களை பின்பற்றணுங்கிற எண்ணம் நம்ம மனசுல வந்தாலே அது நம்ம செய்யற தொழில நிச்சயமா வெற்றியடைய செய்யும். அதனால பகவத்கீதையை தொடர்ந்து படிங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். பகவான் அர்ஜுனன் கிட்ட தொடர்ந்து பேசுறார். அர்ஜுனா, நீ செய்யற தொழில சிறப்பா செய்ய ஒரு சிறந்த வழி உண்டு. அது என்ன வழி தெரியுமா? நீ தொழில் செய்யறப்போ உனக்கு பாராட்டுகள் கிடைச்சாலும் சரி, இல்ல பழி, குறைகள்னு இப்படியான எதிர்மறை விமர்சனங்கள் கிடைச்சாலும் சரி, இந்த ரெண்டையும் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கேன்னு அந்த உணர்ச்சிகளை எனக்கு அர்ப்பணிச்சிரு. இப்படி வெற்றி, தோல்வி, மானம், அவமானம், லாபம், நஷ்டம், இதை எல்லாத்தையும் யார் என்கிட்ட நம்பிக்கையோட அர்ப்பணிக்கிறானோ அவன் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு மேலும் மேலும் பல வெற்றிகளை நிச்சயமா அடைவான். நான் சொல்ற இந்த அர்ப்பணிப்பு உணர்வுல நம்பிக்கை இல்லாதவங்க, ஏன் உபதேசத்தை உதாசீனப்படுத்தி குறை சொல்றவங்க நிச்சயமா அழிவு பாதையை நோக்கிதான் போவாங்கன்னு பகவான் அர்ஜுனன் கிட்ட சொல்றார். பகவான் இப்படி உனக்கு உண்டார மான அவமானங்களை என்கிட்ட சமர்ப்பிச்சிருன்னு சொல்றாரே, அப்படி நாம அர்ப்பணிச்சா மட்டும் வெற்றி அடைஞ்சிருவோமா? இந்த அர்ப்பணிப்பால நமக்கு அங்கீகாரம், பதவி உயர்வு எல்லாம் கிடைச்சிருமா? தொழில வேணும்னே நம்மள புறக்கணிச்சவங்க கிட்ட போய் பகவான் கிட்ட நான் இதை ஒப்படைச்சிட்டேன், இனி அவர் பார்த்துப்பாருன்னு சொன்னா சரியா போகுமா? இப்படி பல கேள்விகள் நம்ம மனசுல உண்டாறது யதார்த்தம் தானே. பகவான் இப்படி சொல்றதால நமக்கு என்ன நன்மை? நாம இத பத்தி ஆழமா அர்ஜுனன் கூடவே சேர்ந்து சிந்திக்கலாம். பொதுவா ஒரு ஊஞ்சல் எந்த அளவுக்கு பின்னாடி இழுக்கப்படுறதோ அந்த அளவுக்கு வேகமா முன்னாடி போகும். ஒரு வேடன் மரத்துல உள்ள பறவைக்கு குறி வச்சா வில்லம்ப பின்னாடி ரொம்ப வேகமா இழுத்து முன்ன விட்டா அது அவனுக்கு பலன் கொடுக்கும். இயற்கையோட அமைப்பே மேடு, பள்ளம், பகல், இரவு, இப்படி கால மாற்றங்களால உருவானதுதான். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். எப்பவும் மகிழ்ச்சியாவே இருக்க முடியறது இல்லை. ஒருவேளை சோகமான சூழல் வந்தாலும் நிச்சயமா அது மாறும் தன்மை கொண்டதாத்தான் இருக்கும். நாம பொதுவா என்ன நினைக்கிறோம்? இறைவன் நம்மளை உயர்த்த நினைச்சா உடனே பெரிய பதவி கொடுப்பார், அதிக சம்பளம் கொடுப்பார், பெரிய வீடு கொடுப்பார், அப்படித்தான் நினைக்கிறோம் இல்லையா? ஆனா உண்மை என்ன? இறைவன் நம்மளை உயர்த்த நினைச்சா நமக்கு அவர் கொடுக்கறது என்ன? சோதனைகள், சவால்கள், நம்மளை ஒதுக்க நினைக்கிறவங்க, நம்ம பேரை கெடுக்க முயற்சி செய்யறவங்க, போலியான உறவுகள், கூட இருந்தே துரோகம் செய்யற போலியான நண்பர்கள், இப்படியான விஷயங்களை தான் இறைவன் நமக்கு கொடுக்கிறார். இதெல்லாம் ஏன் இப்படி நடக்கிறது? நாம ஒரு வீட்டை சுத்தம் செய்யறப்போ முதல்ல நமக்கு கிடைக்கிறது அழுக்கு, தூசி, ஒட்டடை, குப்பை, இப்படியான விஷயங்கள் தான். இந்த குப்பை எல்லாத்தையும் நீக்கிட்டா வீடு சுத்தமாகும். அதே மாதிரி நாம முன்னேறணும்னா நம்மளை சுத்தி உள்ள போலியான நபர்கள், கெடுதல் எண்ணம் உள்ளவங்க, இவங்க எல்லாரையும் நாம அடையாளம் கண்டுட்டு அவங்க கிட்ட இருந்து விலகியோ ஜாக்கிரதையாவோ இருக்க இறைவனோட ஏற்பாடுதான் இதெல்லாம். இறைவன் பெரிய பொறுப்பை நம்ம கிட்ட கொடுக்க நினைக்கும் போது நமக்கு பொறுமைய வளர்க்கிறார், மன உறுதிய வளர்க்கிறார், அகங்காரத்தை உடைக்கிறார், நம்ம நம்பிக்கைய சோதிக்கிறார். ஒரு தங்க நகையான நெக்லஸோ மோதிரமோ தங்க சுரங்கத்துல இருந்து டைரக்டா கிடைக்கிறது இல்லை. அத நெருப்புல போட்டு உருக்கி உருக்கி தங்க நகையா இழைக்கிறச்சேதான் அழகான ஆபரணமா மாறுறது இல்லையா? நம்ம ஆபீஸ்ல உங்க ஐடியாவை யாராவது திருடி இருக்கலாம்.
உங்க உழைப்புக்கு வேற ஒருவர் பாராட்டு வாங்கியிருக்கலாம். உங்களை விட குறைவா உழைச்ச ஒருத்தர் ப்ரமோஷன் வாங்கியிருக்கலாம். உங்களை வேணும்னே பழி சொல்லலாம். இந்த மாதிரியான சூழல்ல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நேர்மையா உண்மையா உழைச்சி என்ன பயன்னு தோணும். அந்த சூழல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? யார் எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளை அவமானப்படுத்தினவங்க கிட்ட ஜெயிச்சு காட்டணுங்கிற வைராகியத்தை வளர்த்துக்கலாம். ஆனா அதுக்காக மனசு உடைஞ்சு டிப்ரெஷனுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லையே. பகவான் சொல்றது என்ன? நான் உன் முயற்சியை பாக்குறேன், உன் நேர்மையை பாக்குறேன், உன்னோட நல்ல மனசை பாக்குறேன், அதனால உன்னை தயார்படுத்துறேன். உன்கிட்ட இருந்து அதர்மிகளை விலக்குறேன், தர்மவான்களை நல்லவங்களை உன்னை சுத்தி இருக்க ஏற்பாடு பண்றேன். இறைவன் இப்படி செய்யறதால நமக்கு திறமை வளர்ந்துட்டே போறது, அனுபவம் வளர்றது, பெரிய பொறுப்புகளுக்கு நம்மளை தயார் பண்ண பொறுமை வளர்ந்துட்டே போறது. அதனால சோதனை, புறக்கணிப்பு, அங்கீகாரம் இல்லாத தன்மை, இப்படி எந்த மாதிரியான சூழல்ல நாம தள்ளப்பட்டாலும் அது எல்லாமே இறைவன் நமக்கு வைக்கிற பரீட்சை தான். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு கார் டிரைவரை முதல் நாளே ஏர்பிளைன் ஓட்ட சொல்ல முடியுமா? அதுக்குண்டான பயிற்சி, சோதனை, பரீட்சை எல்லாம் வச்சுதானே அவரை பைலட் ஆக்க முடியும். அதனால சோதனை வென்றாதான் சாதனை. ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. தயாராகாத மனிதனுக்கு வெற்றி கிடைச்சா அது அழிவதான் உண்டாக்கும். தயாரான மனிதனுக்கு வெற்றி கிடைச்சா அது ஆசீர்வாதமா மாறும். அதனால யாராவது உங்க திறமைய குறைச்சு மதிப்பிட்டாலோ புறக்கணிச்சாலோ கவலைப்பட தேவையில்லை. உங்க நேர்மையோ உழைப்போ வீண் போகாது. உங்க மேனேஜரோ ஹெச்ஆரோ உங்களை புறக்கணிச்சாலும் இறைவன் உங்களை புறக்கணிக்க மாட்டார், மறக்க மாட்டார். ஒளிக்கு நிழல் கிடையாது. பலனை இறைவன் கையில அர்ப்பணிச்சு கடமைய சரியா செய்யறவங்க மற்றவங்களோட தன்னை ஒப்பிட மாட்டாங்க. நிழலா இல்லாம ஒளியா இருப்பாங்க. மற்றவங்களோட ஒப்பீடு செய்யறது நம்ம நிழலை நாமளே பிடிக்க முயற்சி செய்யற மாதிரி. அதனால செயலோட பலனை இறைவனுக்கு அர்ப்பணிச்சுட்டு மன நிறைவோட தொழில் செய்யுங்க. வெற்றி நிச்சயமா கிடைக்கும். நம்ம ஸ்பிரிச்சுவல் அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் சேனல்ல பகவத்கீதைய எளிய தமிழ்ல எல்லாரும் புரிஞ்சுக்கிற விதமா தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ எல்லாம் வீடியோஸை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க உறவினர்கள், நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. நன்மையே நடக்கும். ஹரே கிருஷ்ணா.